தமிழக சட்டப்பேரவையில் கடைசி நாள் உரையில் பேசிய முதலமைச்சர் பொறுப்புள்ள ஆளுநர் பதவியை ஆர்.என். ரவி கேவலப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான தமிழக சட்டப்பேரவை கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய நிலையில் கடைசி நாளான இன்று ஆளுநர் உரை மீதான முதலமைச்சர் பதிலுரையுடன் நிறைவு பெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர், ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய நான் அதற்கு விளக்கமளிக்க வேண்டிய நிலையில் இருப்பதாகவும், ஆளுநர் தான் வகிக்கும் பதவியை அவரை அவமானப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். அவர் வகிக்கிற பதவியை அவரே அவமானப்படுத்துகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்துட்டு கேவலப்படுத்துகிற செயலாக இருக்குது. அதுலேயும் கடந்த 3 வருஷமா நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒரே காரணத்தை திரும்ப திரும்ப சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காம வெளியேறுவதை மக்களாட்சிக்கு விடப்பட்ட சவாலாகவே இந்த பேரவை கருத வேண்டியுள்ளது. முதலிலேயே நாட்டுப்பண் பாடவில்லை என்பதே திரும்ப திரும்ப குற்றச்சாட்டாக அவர் சொல்லிட்டு வரார். இந்த நாட்டின் மீதும் நாட்டு பண் மீதும் அளவற்ற பெருமதிப்பை மரியாதையை கொண்டுள்ளவர்கள் நாங்கள். தேசிய ஒருமைப்பாட்டிலையும் நாட்டுப்பற்றிலையும் யாருக்கு குறைஞ்சவர்கள் அல்ல நாங்கள் என்பதை இந்த பேரவை உறுப்பினர் சார்பாக ஆளுநர் அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். யாரும் எங்களுக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கிற நிலையில் நாங்களும் இல்லை. தேசபக்தி பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்துக்காக அவங்க போராடியவங்களும் இல்லை.